விஜய்க்கு நம்பிக்கை இல்லாததால் 2 இடங்களில் போட்டியிடுவதாக கடிந்துரைத்துள்ள நடிகரும் முக்குளத்தோர் புலிப்படை தலைவருமான கருணாஸ், தவேக தலைவர் விஜய் மத அரசியலில் ஈடுபடுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த காதல் படத்துல சொல்ற மாதிரி இந்த சின்ன கேரக்டர், டாக்டர் கேரக்டர், வெளிநாட்டு மாப்பிள்ளை கேரக்டர், அந்த மாதிரி அவர் இதெல்லாம் எதுவுமே இல்ல, ஸ்ட்ரைட்டா சிஎம் நாற்காலி தான்ங்கிற ஒரு கனவுல வர்றாரு. இத்தனை ஆண்டு காலம் 33 34 வருஷம் சினிமால இருந்த நீங்க எங்கேயாவது உங்களை எனக்கு விஜய்னு தான் தெரியும். ஆனா இன்னைக்கு நீங்க தேர்தல்னு வந்ததுக்கு பிறகு நீங்க ஜோசப் விஜய்னு உங்களை அடையாளப்படுத்துகிறீங்க. அப்போ உங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கு? எவ்வளவு குறுகிய சிந்தனையாக இருக்கு? இத்தனை ஆண்டு காலம் மத ரீதியாக அடையாளப்படுத்திக் கொள்ளாத நடிகர் விஜய் இன்றைக்கு தன்னை ஒரு கிறிஸ்துவராக அடையாளப்படுத்துவதனுடைய உள்நோக்கம் என்னங்கிற கேள்வி மக்கள் கேட்கிறாங்கல்ல. அப்போ பாஜக செய்யக்கூடிய மத அரசியலை விட மோசமான அரசியலாக இது இருக்குதே அப்படிங்கிற கேள்வியை மக்கள் கேட்கிறாங்க. சந்திரசேகர் பையன் டைரக்டர் பையன் நடிகனா வரமுட்டுறதுக்கு தகுதி இருக்கும் பொழுது தளபதியாருடைய பையன் அடுத்து அரசியலுக்கு வரதுல என்ன தடை இருக்க போகுது? கருணாசுங்கிற நடிகனுடைய பையன் டைரக்டராகவும் நடிகனாகவும் இந்த சினிமாக்குள்ள வரும் பொழுது ஏன் கருணாசுடைய பையனுடைய பையன் வரக்கூடாதுன்னு ஏதாவது நியதி இருக்கா? இது இருக்கா? சட்டம் இருக்கா? நீங்க என்ன தேர்தல போட்டியே போடல. நான் ஏற்கனவே போட்டி ஜெயிச்சு 5 வருஷம் மக்களுக்கான சேவையை நான் பண்ணிருக்கேன். அதனால நீங்க ஹீரோவா இருக்கிறதுனால நீங்க காமெடியன் தான் ரியல் ஹீரோ. அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. எதுக்கு அப்புறம் 2 இடத்துல ஒருவேளை இங்க போனா அங்கேயா 2மே போயிடும். அப்பதான் தெரியும் உங்களுக்கு.